Hi friends, welcome to 24 Creative News. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4 o'clock ஐபிஎல் மேட்ச் இருக்குது. அதில் ட்ரீம் 11ல் ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட் லீக்கில் எந்த பிளேயரை செலக்ட் பண்ணால் வின் பண்ணலாம் அவங்களுக்கு சொல்கிறேன். பிளேயர் செலெக்ஷன் ப்ளஸ் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட், பிச் ரிப்போர்ட், அந்த கிரவுண்டில் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பிளேயரை செலக்ட் பண்ணலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஎஸ் ஸ்டேடியமில் நடக்குது. எம்சிஏ ஸ்டேடியம் பூனேயில் இருக்குது. ஸோ அது வந்து பூனே ஸ்டேடியம்னா பேட்டிங் பிச். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின் பிச்சு. ஸோ நீங்கள் பேட்ஸ்மேன் எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ ஸ்பின்னர்ஸும் அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களால் ட்ரீமில் அந்த ஸ்மால் லீக்கில் ஹெட் டு ஹெட் லீக்கில் வின் பண்ண முடியும். ப்ளஸ் பேட்டிங் பிச் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் வந்து 180+, 1 மேட்ச் வந்து 126, அது பெங்களூர் கூட. ஸோ பேட்டிங் பிச்சுன்றதுனால நீங்கள் பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் சென்னை வந்து 6 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் வந்து 2 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னை பிளேயர்ஸ் அதிகமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீமில் விக்கெட் கீப்பர் பொறுத்தவரை MS தோனி, ஸ்ரீவஸ் கௌசாமி, ரிதமன் சாஹா 3 பேர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ரிதமன் சாஹா வந்து இன்ஜுரின்றதுனால அவர் ஆடலை. அதுக்கு பதில் கோஸ்வாமியை போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் கோஸ்வாமி செலக்ட் பண்ணுறதுக்கு MS தோனி செலக்ட் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன்ஸு. பூனே வந்து பேட்டிங் பிச், ஸோ அந்த ஒரு ரீசன். செகண்டு, பூனே கிரவுண்டில் ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காரு 470 ரன்ஸு. ப்ளஸ் SRH கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ப்ளஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த 3 ரீசன்ஸ்னால நீங்கள் MS தோனி செலக்ட் பண்ணிக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஓவரில் நல்லா அடிப்பார். 163 ஸ்ட்ரைக் ரேட்டு. புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு வாட்டி விக்கெட் எடுத்ததில்லை. அதனால் நீங்கள் MS தோனியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸ்ரீவத் கோஸ்வாமி வந்து எந்த ஆர்டரில் இறங்குவார்னே தெரியாது. ஸோ விட்டமின் சாகா பிளேஸ் தான் வந்திருக்காரு. ஸோ அவர் ஆர்டரில் 7th பொசிஷனில் தான் வரலாம். ஸோ அவர் வந்து ரன் ஸ்கோர் பண்ண கம்மியாக தான் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் MS தோனியை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 10 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 10, 10, 9.5 எல்லாருமே ஹையஸ்ட் கிரெடிட்ஸு. ஸோ ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் எல்லா பிளேயரும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் யாரை ட்ராப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, அவரை ட்ராப் பண்ணிட்டேன். நீங்கள் ஷக்கீர் தவானை ட்ராப் பண்ணிட்டு சுரேஷ் ரெய்னாவும் எடுத்துக்கலாம். நான் சுரேஷ் ரெய்னாவை ட்ராப் பண்ணிட்டு ஷக்கீர் தவான் எடுத்திருக்கேன். உங்களோட சாய்ஸ் 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன் தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஷக்கீர் தவான் லாஸ்ட் மேட்ச் ஃபார்மில் வந்ததுனால பேட்டிங் பிச்சுன்றதுனால அவர் ஓப்பனிங்ன்றதுனால அவர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன். அவரை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். 11 மேட்சஸில் 5 கன்சிக்யூட்டிவ் 50s ப்ளஸ் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 80 ரன்ஸ். ஸோ டோட்டலாக 650s அடிச்சிருக்காரு. ஸோ அவரை நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அவரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷக்கீர் தவான் வேணும்னா ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வில்லியம்சன் செலக்ட் பண்ணிட்டு ரெய்னாவை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு லாஸ்ட்டு SRH மேட்ச் கூட 80 ரன்ஸ் அப்ராக்சிமேட்டாக அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஸ்லோ பால்ஸ்லாம் நல்லா அடிப்பார். அதனால் அவரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலெக்ஸ் ஹெல்ஸ் செலக்ட் பண்ணல, மனிஷ் பாண்டே செலக்ட் பண்ணல, அவங்க சாம் பில்லிங் செலக்ட் பண்ணல. அவங்க 3 பேர் பதிலாக யூசுப் பத்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேம் கிரெடிட் ப்ராப்ளம் 8.5 தான் என்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. 8.5 சாம் பில்லிங் செலக்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சாம் பில்லிங் ஆடுவாரான்னு டவுட்டாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவர் எந்த ஒரு கான்ட்ரிபியூட்டும் பண்ணல பெக்காக. ஸோ அவரை ட்ராப் பண்ணிட்டு வேறு யாராச்சும் கொண்டு வரலாம். ஸோ ரிஸ்க் எடுக்காமல் யூசுப் பத்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் சொல்கிறது ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட் லீக்கில் மட்டும்தான். கிராண்ட் லீக் வேணுமானா
அது தனியாக தான் சொல்ல முடியும். ஸோ அது இப்போதைக்கு வேணாம். ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட் மேட்ச்சில் ஏர்ன் பண்ணலாம். நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதனால தான் இந்த மேட்ச் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஷேன் வாட்சன் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நிறைய ரன் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது பூனே கிரவுண்டு. ஸோ பேட்டிங் பிச்சுன்றதுனால நான் ஷேன் வாட்சன் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்ட் டைம் பவுலர் கூட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டிருந்தார். ஆனால் இப்போ வந்து அவருக்கு ஓவர்ஸ் தரதில்லை. இருந்தாலும் நான் ஷேன் வாட்சன் ஏன் செலக்ட் பண்ணேன்னா பவர் பிளே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்றதுனால அவர் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராவோ நான் செலக்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ் தான் யூஸ் ஆவாங்க. அதனால் நான் பிராவோவை ட்ராப் பண்ணிட்டு ஜடேஜாவை எடுத்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சேம் பூனே கிரவுண்டில் ஆர்சிபி கூட 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அது ஸ்பின்னர் பிச்சில் இதுலேயே தெரியும். அதனால் நீங்கள் தாராளமாக ரவீந்திர ஜடேஜாவை செலக்ட் பண்ணலாம். பிராவோவை ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சகிப் அல் ஹசன் மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். ஸோ 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ நிறைய விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இவங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரஷீத் கானை நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். டெஃபினட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் விக்கெட் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் மட்டும்தான். ஸோ ரஷீத் கானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் சேம் எம்சிஏ கிரவுண்டில் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஹர்பஜன் சிங் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் கண்டிப்பாக மேட்ச்சுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதனால் அவரை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டேவிட் வில்லே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. 4 ஓவர்ஸ் 52 ரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ டேவிட் வில்லே பிளேஸில் லுங்கி நெகிடி கொண்டு வரலாம். இல்லை இது ஒரு சான்ஸு. இல்லைன்னா கரண் சர்மா பிளேஸில் தீபக் சாகர் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா தீபக் சாகர் வரலாம். அப்படி இல்லைன்னா கேஎம் ஆசிஃப் வரலாம். 2 சாய்ஸ். இல்லைன்னா பேட்டிங் லைன்-அப் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக துரவ் ஷௌரியை கொண்டு வரலாம். இது 3 சாய்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்து வர டேவிட் வில்லேக்கு பதில் லுங்கினி ஐடி வந்துடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவுக்கு பதில் தான் யார் வருவாங்க தெரியல. அதனால நான் இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹர்பஜன் சிங், லுங்கி நெகிடி ப்ளஸ் ரஷீத் கான், இவங்க 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் கூட நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த கிரவுண்டில் நல்லா அடிக்கிறதுனால நான் தோனியை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். கேன் வில்லியம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். 1 டவுன், நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. நிறைய 50s அடிச்சிருக்காரு, 650s. ஸோ அதனால் அவர் கேப்டனாக போட்டுக்கிறேன். இது ஒரு டீமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா சேம் எம்எஸ் தோனி. முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன்னு. இதில் நான் அதே மாதிரி லாஸ்ட் டீம் சொன்ன மாதிரி ஷகிர் தவான் ட்ராப் பண்ணிட்டு சுரேஷ் ரெய்னாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் யூசப் பத்தான் விட்டுட்டு அலெக்ஸ் ஹேல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்சனை ட்ராப் பண்ணிட்டு பிராவோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிரெடிட்ஸ் வச்சு தான் நான் அலெக்ஸ் ஹேல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வாட்சனை விட்டுட்டு பிராவோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், ஷர்துல் தாகூர் மேட்ச்சுக்கு விக்கெட் இருக்கிறதுனால அவரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா எக்கனாமிக் ரேட் ப்ளஸ் விக்கெட் டேக்கர். அதனால் நான் அவரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டீமாக வச்சுக்கோங்க. கேப்டன் சேம் கேன் வில்லியம்சன் லாஸ்ட் டீமில் போட்டிங்க. அம்பத்தி ராயுடு எஸ்ஆர்எஸ் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அம்பத்தி ராயுடு போட்டுக்கலாம். இல்லைன்னா அது ஸ்பின்னர் ஸ்பீச்ன்றதுனால நீங்கள் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ரவீந்திர ஜடேஜா, சகிப் அல் ஹசன், ரஷீத் கான், நீங்கள் யார் வேணாலும் போட்டுக்கலாம். என்னோடய சாய்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜாவாக நான் போட்டுக்கிறேன். இல்லை சகிப் அல் ஹசன் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால சகிப் அல் ஹசன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான டீம். அது யாருன்னு பார்க்கலாம். கேப்டன் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. விக்கெட் கீப்பர் சுரேஷ் ரெய்னா, கேன் வில்லியம்சன், அம்பத்தி ராயுடு, அலெக்ஸ் ஹேல்ஸ். சேம் இது சித்தார்த் கவுல், தீபக் சாகர் ஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆடுவாரான்னு தெரியல. அதனால தான் நான் தீபக் சாகர் போட்டிருக்கேன். சித்தார்த் கவுல் அண்ட் ரஷீத் கான். இது கொஞ்சம் ரிஸ்கியான டீம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சாகர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சகிப் அல் ஹசன் பதில் நீங்கள் யார் வேணாலும் போட்டுக்கலாம். அலெக்ஸ் ஹேல்ஸ் நல்லா ஓப்பனிங், அதனால் நீங்கள் அவங்களையும் போட்டுக்கலாம். இந்த 3 டீம்ஸ் வந்து நீங்கள் ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட் லீக்கில் போட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் கிராண்ட் லீக்கில் வின் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா
பவுலர்ஸை நீங்கள் மாற்றி மாற்றி போடணும். இம்ரான் தாஹிர் மேபி வரலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சிஎஸ்கே கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ராயுடு, தோனி, ஜடேஜா பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் நல்லா விக்கெட் எடுக்கார். அதனால் ஜடேஜா. தோனி வந்து எஸ்ஆர்ஹெச் கூட நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கார், நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார். அதனால் அவரும் தோனியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ராயுடும் அதே மாதிரி சன்ரைசர்ஸ் கூட நல்லா ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார், 80 ரன்ஸ். ஸோ அவரை செலக்ட் பண்ணியிருக்கேன். எஸ்ஆர்ஹெச்சோட கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், ஷகிப் அல் ஹசன், ரஷீத் கான். கேன் வில்லியம்சன் வந்து கன்சிக்யூட்டிவாக 50s அடிச்சிருக்காரு, +6 50s அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் 50s இந்த IPL 2018. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷகிப் அல் ஹசன் பேட்டு ப்ளஸ் பால் ரெண்டுத்துலையும் நல்லா ஸ்கோர் பண்ணி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஷகிப் அல் ஹசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் விக்கெட் கண்டிப்பாக எடுக்கிறாரு. ஸோ மேட்ச் டர்னர் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான். இந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த 3 மெம்பர்ஸ், சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மெம்பர்ஸ் தான் உங்கள் கீ பிளேயர்ஸ். பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட நோ சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. சேம் இதுவுமே சாகா பதில் கோஸ்வாமி கொண்டு வந்துருக்காங்க, அது மட்டும்தான் சேஞ்சஸ். மற்றபடி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சாம் பில்டிங் அவர் பிளேஸில் இம்ரான் தாஹிர் கொண்டு வரலாம். டேவிட் வில்லே பிளேஸில் லுங்கி நெகிரி கொண்டு வரலாம். ஸோ இதுதான் சேஞ்சஸ். கரண் சர்மா பிளேஸில் துரவ் ஷௌரி. இந்த 3 பேர் தான் சேஞ்சஸ். மேக்ஸிமம் இந்த 3 பேர் தான் சேஞ்சஸ் இருப்பாங்க. நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கணுன்னா இந்த 3 பிளேயர்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். தீபக் சாகர் ஃபிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி தீபக் சாகரும் உள்ளே வரலாம். இதெல்லாம் சேஞ்சஸும் நீங்கள் பண்ணி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் காம்பினேஷன் வச்சு நீங்கள் கிராண்ட் லீக்கில் போட்டால் மட்டும்தான் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் கிராண்ட் லீக் இல்லாமல் ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட் மேட்ச்லேயே நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் வின் பண்ணுறதுக்காக சாய்ஸ் மட்டும்தான் இந்த 3 லீக்ஸை இந்த 3 டீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தைரியமாக இந்த 3 டீம்ஸ் போட்டு ஸ்மால் லீக் அண்டு ஹெட் டு ஹெட் மேட்ச்சில் மட்டும் போடுங்க. கிராண்ட் லீக்கில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா 2 lakhs 6 lakhs மெம்பர்ஸ் 9 lakh மெம்பர்ஸ் விளையாடுவாங்க. அந்த 9 lakh மெம்பர்ஸுமே 30 டீம்ஸ் அது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சு ஆடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்மால் லீக் அண்டு ஹெட் டு ஹெட்டில் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் subscribe and click the bell icon. Thank you friends.